அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போறாரு. நாளை அல்லது நாளை மறுநாள், குறிப்பா 27ஆம் தேதி விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய இருக்கிறார். செங்கோட்டையனுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன், அது ஆப்ஷனா வச்சு கண்டினியூ பண்ண போறதுதான் அவருக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா தொடர்பா தேசிய செய்திகள் தான் எக்கச்சக்கமா வரும். இது தாவேகாவில இருந்து இந்த செய்தியை தட்டி விட்ட மாதிரி தெரியல. செங்கோட்டையன் தரப்புல இருந்தும் எடப்பாடி எதிர்ப்பு கேம்ப்ல இருந்து தான் வருது. செங்கோட்டையன் அவர்கள் எதை சூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நேரடியாக இவ்வளவு ஆண்டு காலமாக திமுக ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். செங்கோட்டையன் சூஸ் பண்றது இல்ல. டிஎம்கேல இருந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, டிபிகேல இருந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி போறது தான் அரசு. எடப்பாடி அந்த 20 விழுக்காடு ஓட்டும் தனக்கு கொடுத்ததா சொல்றாரு. இந்த 20 விழுக்காடு ஓட்டுலையும் செங்கோட்டையனுக்கு பங்கு இருக்கு, சிவி சண்முகத்துக்கு பங்கு இருக்குது, கேபி முனுசாமிக்கு பங்கு இருக்குது, வேலுமணிக்கு பங்கு இருக்குது, கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. தொண்டருக்கு பங்கத்துக்கு துரத்திக்கு போடுங்க மேடம். தொண்டர் வந்து எந்த முடிவு எடுத்து தொண்டர்கள் எல்லாம் கூட காசு கொடுத்து தலைவன் பேச்சு பேசுவான். தொண்டெல்லாம் சும்மா வெட்டி பேச்சா பேசிட்டு இருக்காதீங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போனா அது செங்கோட்டையன் அவருக்கு லாபமா இல்ல விஜய் அவர்களுக்கு லாபமா? விஜய்க்கு கண்டிப்பா லாபம். செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன லாபம்? செங்கோட்டையனுக்கு வந்து விஜய் அதை எப்படி அரசியல கொண்டு போறாருன்றதை பொறுத்து தான் செங்கோட்டையனுக்கு லாபத்தை சொல்லணும். ராகுல் காந்தி பேச போறாங்க, இந்த தேதி பேச போறாங்க, பேச்சு வரும். எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. சொன்னமா காங்கிரஸ் தரப்புல மோடி அடிச்ச அடியில ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு சரண்டர் ஆயிட்டார். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீவித்யா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. ஒரே பரபரப்பு காலையிலிருந்தே, நேற்று மாலையிலிருந்தே செங்கோட்டையன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போறாரு. நாளை அல்லது நாளை மறுநாள், குறிப்பா 27ஆம் தேதி விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய இருக்கிறார். என்ன பொறுப்புன்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவ்வளோ செய்திகள் வருது. அஃபீஷியலாக இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு செய்தி. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கலாம், மறுப்பு எதுவும் வராத வகையில். எந்த அளவுக்கு உறுதியாக எடுத்துக்கலாம் சார் அது? செங்கோட்டையனுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன், அது ப்ரியாரிட்டியான்னு எனக்கு தெரியல. சேர்ந்தா ப்ரியாரிட்டின்னு சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அது ஆப்ஷனாக வச்சு கண்டினியூ பண்ண போகிறது தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. அவர் சர்க்கிளில் உள்ளவங்க அதை பற்றி மறுக்கவும் இல்லை, பட் இப்பவும் இருக்காதுங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. பட்டு டிடிவி ஆதரவோட உள்ள ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பும் வந்து சேர்றாங்கங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாப்புல. ஸோ 27 பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. நம்ம அதுக்குள்ளே ஒன்றும் நான் ஒன்றும் பேசல அவர்கிட்ட. கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிரேக்கிங் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலான்ற அளவுக்கு பேசி முடிவு பண்ணியாச்சு. அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு புது பொறுப்பை வந்து செங்கோட்டையன் அவருக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம். பொதுவாக தாவேகா தொடர்பாக தேசிய செய்திகள் தான் எக்கச்சக்கமாக வரும். ஆமாம் ஆமாம். இது தாவேகாவில இருந்து இந்த செய்தியை தட்டி விட்ட மாதிரி தெரியல. செங்கோட்டையன் தரப்புல இருந்தும் எடப்பாடி எதிர்ப்பு கேம்ப்ல இருந்து தான் வருது. 27ஆம் தேதி பார்த்தா தெரியும். பட் பன்னூர் ராமச்சந்திரன் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பிளஸ்ஸாக இருந்த மாதிரி செங்கோட்டையன் விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது அவர் தரப்புல இருந்து, செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து, நாங்கள் இன்னும் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணலை. எங்களுக்கு தாவேகா மட்டும் இல்லை, திமுகவுல இருந்தும் தொடர் அழைப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. 2 தரப்புல இருந்தும் ரொம்ப க்ளோஸாக அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு தகவலை பரிமாறதா செய்தி. அதுதானே மேடம் நான் முதல்ல சொன்னேன். டிவிகே ஆப்ஷன் ப்ரியாரிட்டி வேறையா இருக்கலாங்கிறத நான் சொன்னேன். ஸோ ப்ரியாரிட்டி டிஎம்கே தான். டிஎம்கே தர்றது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட். டிவிகே இல்லை செங்கோட்டையன் வந்தால் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு அது ஒரு வெப்பன். இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ அந்த அடிப்படையில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன இதுங்கிறது நமக்கு தெரியலைங்கிறதான் சொன்னேன். கேப்டன் விஜயகாந்துக்கு பண்ருட்டி ஒரு ஆப்ஷனாக இருந்த மாதிரி இவருக்கு ஆப்ஷனாக இருக்கலாம். பண்ருட்டிக்கு வந்து பாமகவை தோற்கடிக்கணும்னு நினைச்சாரு. செங்கோட்டையன் அவர்கள் எதை சூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நேரடியாக இவ்வளவு ஆண்டு காலமாக திமுக ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். செங்கோட்டையன் சூஸ் பண்றது இல்ல. டிஎம்கேல இருந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க,
டிவிகேலேருந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி போகிறது தான் அரசியல். இல்ல இந்த பேச்சு வந்து அதிருப்தியில் இருக்காரு செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த டாக் ஆரம்பிச்சதுல இருந்தே, நான் வந்து அதிமுக ரத்தத்துல ஊறி போனவன், நான் அதிமுக விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்து முதல்ல அந்த அதிருப்தி கிளம்பினப்போ ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டு காலமாக திமுகவை எதிர்த்தே அரசியல் பண்ண செங்கோட்டையன் அவர்கள் பெஸ்ட் ஆஃபரா இருக்குன்னு திமுகவுக்கு போயிடுவாரா, இல்ல திமுகவுக்கு போறதுக்கு பதிலாக நம்ம வந்து டிவிகேக்கு போறதே நமக்கு மக்கள் செல்வாக்கோட தொடரலான்னு போவார்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்கலாம் எங்கே போனாங்க? திருநெல்வேலியில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்களாம் எங்கே போனாங்க? ராமநாதபுரத்தில் ரெட்டலைக்கெல்லாம் ஓட்டு போனது எங்கே போனாங்க? தேனியில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்களாம் எங்கே போனாங்க? மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொண்டு மாற்றி மாற்றி போடல. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இல்ல அது மக்கள் மனம் மாறலாம், அரசியல்வாதிகள் கொள்கை மாறுறது அப்படிங்கறதான நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சென்டிமெண்ட் வந்து பேசிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர பெரும்பகுதி செத்து போச்சு. அது பெரும்பகுதி அந்த சென்டிமெண்ட் செத்து போச்சு. சீமான்னு ஒரு கட்சி தலைவர், கமலஹாசன் 2021 களத்துக்குள்ள வந்தார். 19-21 எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு பண்ணார். எம்ஜிஆர் சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினாரு. எம்ஜிஆர் முல்லை பெரியார் உரிமையை மலையாளிக்கு கேரளா கூட்டு கொடுத்துட்டாரு. ராஜா முகமது தமிழர் தான் அதில் கொஞ்சமாவது காப்பாற்ற நினைச்சாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு அடிச்சாரு. அவரும் இன்னைக்கு 8% ஓட்டு எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அப்ப நீங்க அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் சென்டிமெண்ட்ங்கிற இதுக்குள்ள 24 ஏற்பட்ட மாற்றங்களை நீங்க பதிவு செய்துட்டு தான் பார்க்கணும். எம்ஜிஆர் கோவை செழியன் எம்ஜிஆருக்கு எதிராக போகும்போது செங்கோட்டையன் என்னவர் எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி, அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு அபிமானம் உள்ளவருங்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை. கடைசியா எடப்பாடி பழனிசாமி எடுத்த 20% ஓட்டு எம்ஜிஆர் சென்டிமெண்ட் ஓட்டா, ஜெயலலிதா சென்டிமெண்ட் ஓட்டா, ரெட்டலை ஓட்டா? அப்போ நீங்க அந்த உண்மையை மறைச்சிட்டு ஏசி ரூம்ல இருந்துட்டு சில பேர் வந்து ஊர் மக்கள் கிட்ட தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை இருக்கட்டு. 2019 மக்களவை தேர்தலில் எடப்பாடியில் 8000 ஓட்டு. இப்ப நம்ம மக்கள் கருத்தும் நம்ம நிலையோ சொல்லல, செங்கோட்டையன் அவர்களுடைய வார்த்தைகளை தான் நான் வந்து கேள்வியா வச்சேன். அவர் தானே சொன்னார். அது 8000 ஓட்டு டவுன் ரெட்டலை. அதே மக்களவை தேர்தலில் அன்னைக்கு வந்து 30 விழுக்காடு எடுத்தது, ஒரு சீட்டு ஜெயித்தது. ஓபிஎஸோட சன் ரவீந்திரநாத் குமார் இங்க ஜெயித்தார் தேனியில. அதே மக்களவை தேர்தல் தான் 2024 23 விழுக்காடு ஓட்டு தான் அதிமுக அணி எடுத்தது. அதே எடப்பாடியில் 50,000 ஓட்டு லீடு ரெட்டலை. அப்போ அந்த 10.5ங்கிற மேஜிக் தான் தர்மபுரி, சேலம், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடையும் பெரிய சக்தி ஆட்டும். அதே 10.5 ஓபிஎஸ் டிவி சசிகலாவை நீக்கினது தான் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து டவுன் ஆக்கிட்டு. அப்போ நிறைய ஒரு குவாலிட்டிவ் சேஞ்ச் வந்துடுச்சு. அது பார்லிமெண்ட், இது அசம்பிளி மாறி மாறி வரும். நீங்க ஒரு கருத்தை சிம்பிளா சொல்லிட்டீங்க. அந்த இடத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்கு கீழே 4வது போயிருக்கிறாரு, கன்னியாகுமரியில் 4வது போயிருக்கிறாரு, இங்க புதுச்சேரியில் 4வது போயிருக்காரு. இதெல்லாம் அரசியல் விமர்சகர்கள், சர்வே பார்ட்டிஸ் யாரும் பேச மாட்டாங்க. பட் உண்மையா இல்லையா? பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் சேஞ்ச் இருக்குதா, மாறி இருக்குதா இல்லையா? தொகுதி ரீதியிலாவே மாற்றங்கள் இப்போ இன்றைய காலத்துல தொகுதி ரீதியில பார்த்து கூட போட்டு போடுறாங்க. நம்ம அதை இது பண்றதை விட ஏரியா வைஸ் மாறி இருக்கு. நான் அதுல எடப்பாடிக்கு உள்ள அந்தஸ்தையும் கொடுக்குறேன். சரி, எடப்பாடி அந்த 20 விழுக்காடு ஓட்டும் தனக்கு கொடுத்ததா சொல்றாரு. அந்த 20 விழுக்காடு ஓட்டுலையும் செங்கோட்டையனுக்கு பங்கு இருக்கு, சிவி சண்முகத்துக்கு பங்கு இருக்குது, கேபி முனுசாமிக்கு பங்கு இருக்குது, வேலுமணிக்கு பங்கு இருக்குது. கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. தொண்டருக்கு பங்கு தூக்கி தூரத்துக்கு போடுங்க மேடம். தொண்டர் வந்து எந்த முடிவு எடுக்க முடியும்? தொண்டர்கள் எல்லாம் தூர காசு கொடுத்து தலைவன் பேச்சு பேர்ப்பான். தொண்டெல்லாம் சும்மா வெட்டி பேச்சா பேசிட்டு இருக்காதீங்க. தொண்டனுக்கு என்ன பங்கு? கொடி பிடிக்கும் தொண்டெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. தலைவர்கள் தான் அங்க முக்கியம். அப்ப இந்த தலைவர்களுக்கெல்லாம் அங்க பங்கு இருக்குது. அதுல கடைசியா 23 விழுக்காடு அதிமுக எடுக்கும் போது உள்ள இருந்த ஒரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி அந்த இடம் பலப்படும். செங்கோட்டையனால எடப்பாடி பலகீனப்படுவார். அதுக்கு அவங்க எம்ஜிஆர், ரெட்டலை, ஜெயலலிதான்னு சொல்லிக்கிடுவாங்க. சரி, ஓகே. தாவேக்கா அதுக்கு வருவோம். நீங்க எடுத்ததுனால இப்ப இது கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க அந்த தலைமையில செங்கோட்டையன் அவர்களும் இருந்திருக்காரு. இருந்து அவரோட எல்லா முடிவுக்கும் ஒத்து செயல்பாடுலாம் இருந்துட்டு இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் நமக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அதிருப்தியை பதிவு பண்ணுவதும், அது வந்து ஒரு முறை பதிவு பண்ணி 2 முறை பின்வாங்குவது, அதுக்கப்புறமா மீண்டும் களத்துல இறங்கி அதிருப்தியை
தொடர்வதும் இப்படி இதெல்லாம் மக்கள் கோவம் வராதா? செங்கோட்டை இது பற்றி எதுவுமே பேசல. கேசியத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். 27 நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, நடந்தா பாத்துக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன். தாவேகாவோட போறது சரி, செங்கோட்டையன் போறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் 27ஆம் தேதி தெரியும்ன்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா தாவேகாவோட போறதுல தப்பு இல்ல. விஜயகாந்த் கூட பண்ருட்டியார் போன மாதிரி போகலாம், அதுல சரி ஓகே. இல்ல செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போனா அது செங்கோட்டையன் அவருக்கு லாபமா இல்ல விஜய் அவர்களுக்கு லாபமா? விஜய்க்கு கண்டிப்பா லாபம். செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன லாபம்? செங்கோட்டையனுக்கு பண்ருட்டியால முதல் ஸ்டெப், பண்ருட்டிக்கு விஜயகாந்தால முதல் ஸ்டெப் லாபம் வரல. செங்கோட்டையனுக்கு வந்து விஜய் அதை எப்படி அரசியல கொண்டு போறாருங்கிறத பொறுத்து தான் செங்கோட்டையனுக்கு லாபத்தை சொல்ல முடியும். ஓகே. ஒருவேளை அதிமுகலையே தொடர்ந்தாலோ இல்ல திமுகவுக்கு போனாலோ அவருக்கான லாபம் அப்படிங்கிறது இருக்கு அரசியல். அதிமுக நம்ம தொடர்றதுக்கு வழி இல்ல. சரி, திமுகவுக்கு போனா அவருக்கான லாபம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். ஓகே, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு பிளஸ் திமுகவுக்கு வாக்கு வங்கி ஆடாய் 1000 முடியும். ஓகே. ஆனா தாவேகாவுக்கு போனா அப்படி இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சும் ஒருத்தரை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறத மட்டுமே கருத்துல வச்சு போவார்னு எடுத்துக்க முடியுமா நம்ம? அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், ப்ரியாரிட்டி ஆர் ஆப்ஷனுங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப சுத்தி அதே கேட்குறீங்க. சரி ஓகே. இப்போ செங்கோட்டை ஆப்ஷன் சொல்லும் போதே ஆப்ஷன் தான். ப்ரியாரிட்டி டிஎம்கேவா இருக்கலாம், சேர்ந்துட்டாருன்னா இது ப்ரியாரிட்டின்னு சேர்ந்துட்டாருன்னு. ஓகே. செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு கூட அவரோட பகுதியில பெரிய எதிர்ப்புகளையோ வருத்தங்களையோ ஆதரவாளர்களுடைய அந்த அதிருப்திகளையோ பெரிதா பார்க்க முடியல. இந்த தாவேகாவில் போய் இணைந்ததுக்கு அப்புறம்லாம் அங்கே பெரிய லாஸ் இருக்கும் அதிமுகவுக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை இன்னைக்கு தினமலர் கூட ஒரு கட்டுற செல்வராஜின்னு ஒருத்தர் வெளியிடத்துல உள்ளதான் போட்டாங்க, அந்த ஏரியாவுக்குள்ள உள்ளவங்களை போடலன்னு ஒரு கட்டுரை வந்திருக்குன்னா செங்கோட்டையனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே மற்ற இடங்களையும் ஹோல்டு இருக்குங்கிறது தானே காட்டுது. ஸோ செங்கோட்டையனுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. செங்கோட்டையன் வந்து 89ஆம் ஆண்டு கொங்கு மண்டலத்தில் ஜெயலலிதா சேவலில் அதிக இடங்கள் வெற்றி பெறது காரணம் செங்கோட்டையன் தான். அதில் கொங்கு மண்டலம் தான் முக்கிய காரணம், செங்கோட்டையன் அதில் முக்கிய காரணியாக இருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக செங்கோட்டையனும் உள்ளடக்கிய அதிமுக தான் 20 விழுக்காடு வாக்கு எடுத்தது. ஸோ அந்த 20 விழுக்காடு வாக்குக்குள்ளே செங்கோட்டையனுக்கு பங்கு இருக்குது. அந்த பங்கு எம்ஜிஆர் இமேஜி கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு முக்கிய லீடருங்கிறது விஜய்க்கு ப்ளஸ் ஆகும். அந்த கம்யூனிட்டி பேஸ்ல பார்த்தா அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை, ஏன்னா பலர் இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் அப்படிங்கிற நபரை வச்சு அதிமுகவோட அவர் பயணிச்சு அந்த இதை வச்சு பார்த்தா அவருக்கு கண்டிப்பா அந்த ஈரோடு அந்த ஏரியாவுக்குள்ள நஷ்டம். ஓகே. தாவேகாவுல எத்தனையோ, அதாவது இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் கதவை தட்டி பார்த்துட்டாங்க, யாருக்குமே அந்த கதவு திறக்கலன்னு தான் சொல்லணும். அப்படி யாரெல்லாம் தட்டுனா யாருக்கெல்லாம் திறக்கல இல்ல வேணாம். அதாவது பிரைம் டைம் சேனல்ஸ் பத்திரிகைகளை இப்படி சொல்லும் போது நான் வந்து ஒத்தாளா வந்து அப்படி சொல்றது எந்த இல்ல உங்களை நான் குறை சொல்ல வரல, யாரெல்லாம் தட்டுனான்னு தான் கேட்டேன். உங்களுக்கே தெரியும்ல சார், யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்களோ இல்ல யாரெல்லாம் வேறு வழி பார்க்கலான்ற இருக்காங்களோ அவங்களாம் பார்த்துருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களே தாவேகாவுல இணைய ஒரு வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கிறதா இன்னைக்கு வந்து செய்தி வெளியாகி இருக்கு. எல்லாமே கேசிய செய்திகள் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு பத்திரிகையாளர்களை விலைக்கு வாங்கி ஃபீட் பண்ணக்கூடிய செய்திகள் தான். ஓகே. அப்படி ராகுல் காந்தி மாநாட்டுக்கு வந்தாரா, கூட்டணி பேசி முடிச்சுட்டாங்களா, இது காளியம்மாள் சேர்ந்துட்டாங்களா, இவர் குஷ்பு சேர்ந்துட்டாப்லையா, குஷ்பு மகளிர் அணி இதை பதவியை ரிசைன் பண்ணது சேரதுக்கு தாங்கிறாங்க, சேர்ந்துட்டாங்களா, நமிதா சேர்ந்துட்டாங்களா, செஞ்சி ராமச்சந்திரன் சேர்ந்துட்டாரா, இவர் பழனி மாணிக்கம் சேர்ந்துட்டாரா, இப்படி இந்த வதந்திகளை கலப்பதுக்குன்னே அதிமுக இருந்து இப்ப திமுக இருக்க மருது அழகராஜ் அவர்கள் கூட எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாரு தாவேகா. என்ன எவிடன்ஸ் கேக்குறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் பெருமுயற்சி எடுத்தாரு, எங்க மீடியாவுக்கு நல்லா தெரியும் அது, ஏன்னா அவர் எங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். முடியாத பட்சத்துல அவர் திமுகவுக்கு போறாரு. அப்ப அவருக்கெல்லாம் திறக்கப்படாத கதவு செங்கோட்டையன் அவர்கள். நான் எப்படி நீங்க சொல்றத நான் எவிடன்ஸா மருது பேசினாருங்கிறது எனக்கு தெரியாம எப்படி இல்ல பலமுறை நாங்க சொல்ல முடியும், நான் எப்படி அதுக்கு பேர் சொல்ல முடியும்? சரி, செங்கோட்டையன் அவர்களுக்கு கேசியத்தை மையமா வச்சு நான் எப்படி பேச முடியும்? சரி ஓகே. வதந்திகளை மையமா வச்சு எப்படி நான் பேச முடியும்? நான் அந்த கட்சியே வதந்தி ஜான் ஆரோக்கியசாமி வதந்தியை பரப்பிட்டு இருக்காருங்க தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது விஜயை சந்திச்ச ஒரு போட்டோ வந்தது அல்லது அவர் கட்சியில் உள்ள 2வது உள்ள ஒருத்தருக்கு போட்டோ வந்ததுன்னா நான் பேசலாம். அதை நீங்க விஜய் அவர்கள் கிட்ட எதிர்பார்க்கறீங்களே, அதுவே எங்களுக்கு விஜய் இல்ல கட்சியில உள்ள யார்கிட்ட பேசினா கூட எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்களோட ஆதவர்ஜுனா ஜானோரகிசாமி பேசியதாகவும் செய்திகள். இதுக்கு நான் என்ன மேடம் பயிர் சொல்ல முடியும்? அப்படி செய்தி வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒன்னும் கமெண்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க காங்கிரஸ் அதிமுக விஜய் கூட்டணி 117 அப்பவே சொன்ன இது கட்டுக்கதை,
எங்க பேசுனாங்க யார் பேசுனாங்கன்னு தெரியாது, சும்மா அடிச்சு விடுவாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே, ஏதாவது நீங்க ஆதாரம் சொன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். சரி, அதே மாதிரி பேச்சு வரும். அது பிறகு ராகுல் காந்தி பேச போறாங்க, இந்த தேதி பேச போறாங்க, ஓகே. பேச்சு எல்லாத்துக்குமே வரும். முற்றுப்புள்ளி வந்துருச்சு. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. சொன்ன மாதிரி காங்கிரஸ் தரப்புல மோடி அடிச்ச அடியில ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. இதுதான் உண்மை. சரி, ஓகே. அத பத்தி பேசணும்னா இன்னும் விரிவா நான் பேசுற ஆதாரத்தோட சொல்றேன். இல்ல நம்ம கண்டென்ட் மாறி போயிடும். கண்டென்ட் மாறாண்டா. இல்ல ஆதாரத்தோட ஒரு செய்திங்கிறதுக்கும் ஒரு கேள்வியை தொடர்ந்து பேசுவோம். செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 90% உறுதி அப்படிங்கிற தகவல் வந்த பிறகு செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேகாவுல உள்ள போறாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அப்படின்னால் எதன் அடிப்படையில விஜய் வந்து அவருக்கான அந்த இடத்தை கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் தொண்டர், நீண்டகால ஒரு அரசியல் தலைவர், மந்திரியா இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், செல்வாக்கு வளையம் மிக்கவர், அவர் மூலமா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலாங்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பை கொடுப்பார். ஓகே. செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பல பிரச்சார சுற்றுப்பயணங்கள்ல இருந்து பல விஷயங்களை அவர் வந்து வடிவமைச்சதுல இருந்து நிறைய படிக்கிறோம். அதை நம்ம விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் உதவியா இருப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திப்பதிலேயே மிக பெரும் சிக்கல் இருக்கிறது. அது அவருக்கு வந்து ஒரு தொடர் இது பண்ண முடியாமலே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து உதவியா இருப்பார்? இது நடக்கவே இல்லை, கற்பனையிலேயே பேசிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்களா? 27ஆம் தேதி மறுக்கவே இல்லையே சார், 2 நாளா செய்தி போது மறுக்கவே இல்லையே இன்னும். நீங்க எல்லாம் செய்தி அரசியல்வாதி மறுக்க மாட்டான், பப்ளிசிட்டி தான். விஜய் எதுவும் மறுக்க மாட்டாரு. அவரை பற்றி செய்தி அந்த சைடுல நம்ம எதுவும் எதிர்பார்க்கல. அவரை பற்றி செய்தி வர்றது அவருக்கு பப்ளிசிட்டி தான். அதனால யாரும் அதை ஒண்ணு மறுக்க மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கும் பப்ளிசிட்டி தான். ஏன்னா முதல் டைம் அதிருப்தி வரும்போது உடனே மறுத்தார் அவரு. நான் வந்து அதிமுக ரத்தம், நான் அங்கிருந்து எங்கேயும் விலக மாட்டேன், நான் எந்த அதிருப்தியிலும் இல்லை, நான் அதிமுகவில் தான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி மறுத்தார். ஸோ அதனால அவர் அப்போ 27ஆம் தேதி பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடினா we are rushing to conclusion. நான் 27 மறுக்கவும் இல்லை, 27 அக்செப்ட் பண்ணவும் இல்லை, 27 பார்த்துக்கலாங்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா தம்பி லட்சுமணன் சொல்றான், டிடிவி தரப்புல கான்டாக்ட் உள்ளவர், டிடிவிக்கு நெருக்கமான இன்னொரு நண்பர் எனக்கு சொன்னாரு, அவரும் கான்டாக்ட் உள்ளவர். ஆனா இன்னொரு சைடுல இல்லைங்கிற ஒரு மறுப்பும் ஒருத்தர் சொன்னாங்க. அவரும் ஆர்எம்பி சர்க்கிளில் ரொம்ப கான்டாக்ட் உள்ள ஒரு ஆளு தான். ஸோ அவர் இந்த செங்கோட்டையனை டெல்லி சோல்ஸ் கூட குஜராத் டீம் கூட எல்லாம் பேச வச்ச ஒரு நண்பர் தான். ஸோ 27 பார்த்துடலான்னு தான் சொல்றேன். ஏன்னா 2 சோல்ஸ் சேர்றாருன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஓகே. மூவர் அணி, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், இவங்க வந்து அந்த தேவர் நினைவிடத்துல சந்திச்சுட்டதுமே அப்ப இருந்தே மிகப்பெரும் இதுவாக தான் இருந்துச்சு. செங்கோட்டையன் அவர்கள் எல்லாமே யூகத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நானே சொல்லிடுறேன், செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் 10 வரைக்கும் டைமு, 15ல் நான் வந்து தமிழகமே அதிர்ற மாதிரி முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் இந்த அறிவிப்பை, என்ன முடிவு எடுத்திருக்காரு? நம்ம ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கு ஆபத்து வந்து தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பலர் வந்துட்டாங்க. அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துறது இன்றைய கடமைன்னு தாய் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அவர் கட்சியாக கூட்டணியோ அல்லது இணைப்போ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். உரிமை மீட்பு கழகம்னு அவர் சொல்லியிருக்காரு. மேபி 10ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட இருக்கு. அப்ப அதை நோக்கி காத்துட்டு இருக்காரு ஓபிஎஸ். அதெல்லாம் காத்துட்டு இருக்கல. எடப்பாடி 20% ஓட்டும் தனக்குழுந்த ஓட்டுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அவரு எலெக்ஷன் முடிஞ்சது அதைத்தான் சொன்னாரு. நான் 15% வர நிறுத்துவேன்னு சொன்னேன். 20 வந்துட்டாரு. நாடார் தொகுதி 3லையும் டெபாசிட் இழக்க வைக்கணும்னு சொன்னேன். டெபாசிட் இழந்துட்டாரு. அது நாங்கள் எங்கள் தற்பனை பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய தம்பி முத்துரமேஷ்ல இருந்து கார்த்திகேயன் நாடார், மின்னல் ஸ்ரீபன், சதா நாடார், உங்கள் விஸ்வா நாடார், பல நாடார் அமைப்புகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கராத்தே செல்வின் அமைப்போடு இருந்தவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அதை நான் செய்து காட்டினேன். அதே வேளையில் அவர் ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாருங்கிறதையும் சொன்னேன். 15% எடுப்பாருன்னு சொன்னேன். அவர் வன்னியர்களின் பெருந்தலைவராக 10.5 கொடுத்ததுல தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த பகுதியில் ஸ்டாலினோட பெரிய தலைவராக தன்னை நிரூபித்ததன் மூலம் மட்டும் பிரேமலதா அம்மையாரோட பிரச்சாரத்தாலையும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியிலையும் அவர் 5 விழுக்காடு அதிகம் எடுத்துட்டாப்புல வன்னியரின் பெருந்தலைவரானது ஒரு பெரும் இது. ஸோ அவரை 15% நிறுத்த முடியுங்கிற இதில் எனக்கு வந்து 5% டிஃப்ரென்ஸ் ஆயிட்டு. ஆனால் தினத்தந்தி அவருக்கு 30% போட்டான். அதை விட நியர்பை அவருக்கு கொடுத்தது நான் தான் கொடுத்தேன். என்றாலும் என் தோல்வியை அந்த இடத்துல ஒத்துக்கிடுறேன். 10-8 கரெக்டாக இருக்குங்கிறதுல ஒரு சில கணக்குகள் தவறத்தான் செய்யும்.
ஆனால் மீண்டும் சொல்றேன், அந்த 20 விழுக்காடு ஓட்டும் அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். அவர் தன் தலைமைக்கு விழுந்த ஓட்டாக தான் அதை கருதுறாரு. தெளிவாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தான் எடுத்த ஓட்டாக தான் அதை தெளிவாக நம்புறாரு. அந்த ஓட்டையும் அந்த தலைமையும் அந்த கட்சியையும் இன்னொருத்தர் உள்ள வந்து தோத்த பிறகு இவரை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல உட்காரதுக்கு அவர் அலோவ் பண்ணவே மாட்டார். பிடிச்சிட்டாரு, என்ன ரைவல் யாரோ அவரெல்லாம் அவர் தட்டி தான் விடுவார். கண்டிப்பாக அவர் தனக்கு பிறகு அந்த கட்சி மிதுன் பழனிசாமி கையில் போகணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. தேவிலால் எப்படி செயல்பட்டாரோ, சரண் சிங் எப்படி செயல்பட்டாரோ, தேவகவுடா எப்படி செயல்பட்டாரோ, அப்படி ஒரு விவசாய தலைவர்கள் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தெளிவாக செயல்படுவார். அவர் எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு போட்டியாளர்களை உள்ள விடமாட்டாருங்கிறத இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, பல மாதங்களாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்ங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அவர் புல் டவுன் பண்ண தான் நினைக்கிறேன். என்றாலும் அவருடைய குணாதிசயம் பிடிச்சதை அவர் விட மாட்டார், யாரையும் சேர்க்க மாட்டார். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.